ஜாதகம் பார்க்கும் பொழுது மெயினா நீங்க செய்ய வேண்டியது நிதானமா பாருங்க உங்க ஜாதகத்துல. இப்ப எடுத்துக்காட்டுக்கு 2ஆம் வீட்டுல சூரியன் பார்த்தோம், ப்ரொஃபசர் ஜாதகத்துல. அப்ப 2ஆம் வீட்டுல சூரியன் பார்த்து 6ஆம் பாவமா சார் உங்களுக்கு தொடர்பு? ப்ரொஃபசர் சார், ஆமா சார். 6ஆம் பாவம் தொடர்பு. ஓகேங்களா? அப்ப இந்த 6ஆம் பாவம்ங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த 6ஆம் பாவம் 2ஆம் பாவத்தில் தொடர்பு கொள்வதால் நான் வேலையில் இருந்தேன். ஓகே, அரசு வேலையில இருந்தேன். ஓகே, இந்த அரசு வேலையில இந்த 6ஆம் பாவத்துக்கும் 2ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்திற்கும் மற்ற பாவங்கள் தொடர்பு கொண்டிருந்தா என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் 6ஆம் பாவத்தில் சின்சியராக இருந்தேன், சின்சியரா உழைச்சேன். இந்த உழைப்பு என்பது 6ஆம் பாவமா வருது. நான் அதை அதிகாரமாக பயன்படுத்தி கொண்டேன் என்றால் அது 10ஆம் பாவமா மாறுது. அதனை ஏதோ பணத்துக்காக இருந்த சார் அப்படின்னா அது 2ஆம் பாவம். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா ப்ரொஃபசர்? புரியுது சார். புரியுதுங்களா? நல்லாவே புரியுது சார். எவ்வளவு உழைச்சிருக்கீங்க தெரியுதா? எஸ் சார். அது சின்சியரிட்டி தெரியுதுங்களா? அந்த 6ஆம் பாவத்தினுடைய அந்த தன்மை தெரியுதா? நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. 7ஆம் பாவம் என்பது சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போறது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், 8ஆம் பாவம் என்பது நீங்க நினைப்பது போல வந்துகிட்டு அது ஈஸியான பாவம் இல்ல, நீங்க கஷ்டமா ஃபீல் பண்ணாதீங்க. 8ஆம் பாவம் என்பது உங்களை செம்மைப்படுத்தக்கூடியது. வாழ்க்கையில கஷ்டமே இல்லை அப்படின்னா நீங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? செம்மைப்படுத்தக்கூடியதுதான் 8ஆம் பாவம். அந்த பாவத்தையும் வரவேற்கக்கூடிய தன்மை ஒருத்தருக்கு இருந்ததுனால் அவர் தான் அந்த உலகத்துல ஜெயிக்க முடியும். நான் பார்க்காத கஷ்டம் இல்லைன்னு ஏன் அந்த ஒரு வார்த்தை வருது? என்னால், நான் பார்க்காத கஷ்டம் இல்லை, என்னால விடவா என்னை விடவா பெருசா நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படி உங்க வேடு வந்துச்சுனாவே நீங்க வாழ்க்கையை முழுமையாக உணர்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால 8ஆம் பாவமாக இருந்தாலும் நீங்க பயப்படாது. அது ஒரு ஜோதிடங்கிற முறையில எந்த பாவமாக இருந்தாலும் ஒரு சார்ஜ் கம்மியா. ஒவ்வொரு பாவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தன்மை இருக்கும். அந்த பாவத்தை நீங்க எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கீங்கிறத உங்க ஜாதகத்துல ரியலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம என்னெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். விதி, அப்ப விதி என்பது தசாபுத்திகளாலோ இல்ல உங்களுடைய பாவங்கள் ரீதியாக மாற்றக்கூடியதுதான். அது பரிகாரங்கள் எதுக்கு சொல்றோம்? பரிகாரங்கள் எதுக்கு சொல்ல வர்றோம்? அது ஒரு ஒரு நோய்க்கான ஒரு மருந்து தான் பரிகாரம் சொல்றது மாதிரி இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க அடுத்த ஜாதகம் சொல்றதுலாம் ஈஸியா. அப்ப நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். 1ஆம் பாவத்துல என்னெல்லாம் பார்க்கணும். அப்ப 1ஆம் பாவத்துல பார்க்கும் பொழுது அந்த 1ஆம் பாவத்துல என்ன பிளானட் இருக்கு, நம்ம இதை மட்டும்தான் எடுத்துக்கிறணும். கடைசி எண் என்ன இருக்கு, அந்த எண் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சா, அப்ப நீங்க அதுலயே ஒரு தெளிவு பிறக்க ஆரம்பிச்சிடும். ஆமா, இப்ப என்னுடைய ஜாதகத்துல லக்ன பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் பாவம்னு வருது. அப்ப அந்த 11ஆம் பாவம் சொல்லி வந்ததுக்கு பின்னாடி தான் நான் ஏன் இந்த சொத்தை சேர்க்க முடியல அப்படிங்கறத நான் உணர்றேன். முதல்ல என்னடா எவ்வளவு சம்பாதிச்சோம், ஏன் நம்ம ஒரு பொருளா கன்வெர்ட் பண்ண முடியல, இத்தனை வருஷமா நம்ம ஏன் பொருளை கன்வெர்ட் பண்ண முடியல, அப்ப நான் யாரு, எந்த தசாபத்திகள் வரும்பொழுது இந்த பாவத்தை இந்த பாவம் வந்து செயல்படாம இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நம்ம எடுத்து செய்யணும். அப்பதான் நமக்கு பொருள் வந்து நிற்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வயதுக்கு பின்னாடிதான் எனக்கு பொருளாதாரத்தை சேர்க்க முடியுதுன்னா என்ன அர்த்தம்? நான் என்னுடைய ஜாதகத்துல என்னுடைய லக்ன பாவத்துல அது 4ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடா இருக்கக்கூடிய 11ஆம் பாவம் இருப்பதால் இந்த 11ஆம் பாவம் என்பது வாய்ப்பு இருந்தா கூட பின்னாடி 4க்கு 8 தானே, 4க்கு 3 இல்லையே, 4க்கு 3னாத்தான் வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம், சேர்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம். 4ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் வாய்ப்பு வரும்போதெல்லாம் அதை எதிர்மறையா நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்ப எதிர்மறையா பயன்படுத்துறதுனால நாம ஏன் எதிர்மறையா பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு எந்த காலகட்டங்கள் எந்த பாவங்கள் வரும்போது நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பொருளை சேர்க்க முடிஞ்சது. அப்ப நீங்க யாரு, நீங்க எப்படி எல்லாம் உங்க வாழ்க்கை முறையை நடத்திக்கிட்டு வர்றீங்க, எந்த பாவங்கள் ரீதியாக நமக்கு இது செயல்படுது, இதை ஒரு விதமா நீங்க அப்ளை பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரு விதமா, இப்ப நான் ஒண்ணுதான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் நம்ம
கிட்டத்தட்ட 9 விதமா பார்க்க வேண்டியிருக்கு. அதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது 3 விதங்கிறது மெயின், ரொம்ப மெயின். அந்த 3 விதத்தை முழுமையா தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம முழுசான பலனை அனுபவிக்க முடியும். அதுல ஒரு மெத்தட் இப்ப சொல்லி கொடுத்துருக்கு. இந்த ஒரு மெத்தடை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கிறேங்க. நேரடியாக அடுத்ததுல நான் உங்களுக்கு நட்சத்திரம் பிரிக்கிறது சொல்லித்தரேன். ஏன்னா இங்க 2 பாவம் வந்துச்சுன்னா அந்த ரெண்டுமே செயல்படும். 1ம் செயல்படும், 7ம் செயல்படும். இங்க 2ம் செயல்படும், 5ம் செயல்படும். ஆனா எந்த காலகட்டங்கள்ல வித்தியாசம் இருக்கு. காலகட்டங்கள் எதுக்கு சார் சொல்றீங்க அப்படின்னா, ஒரு தசையில இப்ப ஒரு 4 பாவங்கள் வச்சுக்கிறோங்க. நான் வேற ஒண்ணு போட்டு தர்றேன். வேற ஒரு ஜாதகம் போடுவோம். இன்னைக்கு நீ பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். ஒரு ஜாதகங்கள் நீங்க போடும் பொழுதே இன்னைக்கு பாருங்க குரு லக்கணத்துல வந்துருச்சு. குரு லக்கணத்துல வந்து 7ஆம் வீட்டுக்கும் குரு வந்துருச்சு. இன்னைக்கு ஜோதிடம் சம்பந்தம் வச்சு நிறைய நம்ம பேசியிருக்கோம். இந்த குரு அதான் பாத்தீங்கன்னா அது எப்பொழுதுமே சொல்லும். இந்த 4 கிரகங்கள் போடும் பொழுதே ஜாதகம் போடும் பொழுது எப்பொழுதுமே ஏன் சொல்லுவேன்னா நிறைய உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அதாவது ஜாதகம் போடும் பொழுது எப்பொழுதுமே டைம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க சார். டைம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஏன் சொல்றேன், ஜாதகம் போடும் பொழுது நல்ல நேரம் இருக்கான்னு பாத்துக்கிறேன். பொதுவாகவே குருலாம் லக்கணத்துல வந்தா ரொம்ப நல்லதுன்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு நம்ம கிளாஸே 1ஆம் வீடு 7ஆம் வீடு குருவே உட்காந்துருச்சு. கற்றுக் கொடுப்பதற்கு தோதா வந்துச்சு பாருங்க. 2ஆம் வீட்டுல சூரியன் அதனுடைய தன்மை வேற, 3ஆம் வீட்டுல சுக்கிரன் அதனுடைய தன்மை வேற, 4ஆம் வீட்டுல சனி அதனுடைய தன்மை வேற வந்துச்சு, 5ஆம் வீட்டுல வேற மாதிரி வருது. ஒவ்வொரு பாவங்களுடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா சொல்லி கொடுக்கறதுக்கு தோதா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அமையுது அப்படின்னா அந்த ஆரம்ப புள்ளி எப்போதுமே கரெக்டா இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய நேரங்கள் எப்பொழுதுமே நீங்க ஜாதகம் போடும் பொழுது ஃபர்ஸ்ட் டைம் சார்ட்டை ஒரு செக் பண்ணி பாருங்க. ஒரு டைம் சார்ட் போடும் பொழுது நிறைய 8 12 வந்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க, இல்ல 4 நிறைய வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு டைம் போடும் ஜாதகம் போடுங்க. ஜாதகம் போடும்போது எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய 8 12 இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க, கொஞ்சம் யோசிச்சு ரொம்ப நிதானமா இது பண்ணுங்க. இப்ப நீங்க ஜாதகத்துல இதுவுமே இப்படித்தான் வருது. இந்த மாதிரி 1 7 8 இப்ப 3 பிளானட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2ஆம் வீட்லயே 1 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு. இந்த 3ம் வேலை செய்யாது, 1 தான் வேலை செய்யும். ஆனா இந்த ராகு புத்தி வரும் பொழுது இந்த 3 பாவங்களுமே தொடர்புல இருக்கும். இந்த 3 பாவங்கள் தொடர்புல இருக்கும்போது நல்லா பாருங்க, இந்த 3 பாவங்களும் 3 விதமான பலனை கொடுக்கும். இந்த 3 இடத்துல உட்காந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப இந்த ராகுன்னு வரும்போது நீங்க பாருங்க, சதயம் வந்து 9 12ல உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணும். சுவாதிங்கிறது 4 5 6 பாவத்துல இருந்து உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணும். சுவாதிங்கிறது 2ல உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப நமக்கு 3 விதமா நம்ம வந்துட்டு அந்த பலனை அனுபவிப்போம். 3 விதமா பலனை அனுபவிக்கும் பொழுது அதற்கான காலகட்டங்கள் உங்களுக்கு நான் தசாபுத்தி வரும்போது சொல்லித்தரேன். இப்போதைக்கு உங்களுக்கு மெயினா என்னன்னா, இதை வச்சு நம்மளால சொல்ல முடியுதா, ராகு 1னா ராகு 1க்கு என்ன பலன், ராகு 7னா ராகு 7க்கு என்ன பலன், ராகு 8னா 8க்கு என்ன பலன், இது 3ஐயுமே சொல்லி சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். நான் சொல்றது உங்க ஜாதகத்துல, நீங்க அடுத்த ஜாதகத்திலே இல்லை. ஏன்னா உங்கள்ட்ட சாப்ட்வேர் இருக்கு. ஆளுங்கிரகங்கள் எப்படி போடுறதுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டேன். ஆளுங்கிரகங்கள் எப்படி போடுறதுங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன். ஆளுங்கிரகங்கள் போடும்போது உங்களுக்கே ஒரு சில டைம் வந்து வித்தியாசம் இருந்ததுன்னா அது நீங்களே கொஞ்சம் திருத்தி பார்த்துக்கிறீங்க. பாரம்பரிய பழைய நோட்டா இருந்தா, புதுசா வர ஜாதகங்கள்லாம் மேக்சிமம் இருக்கும். இப்போ நான் ஒரு ஃப்ராங்காவே சொல்றேன், ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட சொன்னாங்க, என் பொண்ணு வந்து சார் நல்ல எஜுகேட்டட், ஆனா மனைவி கணவர் வாழ்க்கையோட சரியில்லை. அப்ப நீங்க மைண்ட்ல என்ன தோணணும்னா அவங்க நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த புதன் குருலாம் நல்லா இருக்கும். புதன் குருலாம் நல்லா இருக்கும். செவ்வாய் மட்டும் பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கும். செவ்வாய் மட்டும் வீக்கா இருக்கும். இந்த மாதிரி ஜாதகங்கள் நீங்க போடும் போதே எடுத்துடலாம். கணவரோட சரியா வாழ முடியல சார், சண்டை வருது சார் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்ப இங்க செவ்வாய் சரியில்லைன்னு அர்த்தம் ஒரு பெண் ஜாதகத்துல. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஏதாவது ஒரு குறை சொல்லுவீங்க, சார் எனக்கு இதுதான் சார் பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது உங்க ஜாதகத்திலே காமிக்கும். அப்படின்னா நீங்க கரெக்டா ரூலிங் பிளான் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க ஜாதகத்துல ரூலிங் பிளான் போடல, அது சரியா வரலைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன். 1. 2வது இல்ல சார் எனக்கு ஜாதகமே இல்லை சார் அப்படின்னா குழந்தைய ஜாதகத்தை போட்டு பாருங்க, அவங்களுக்கு ஏன் அப்படி இருக்குன்னு. அதுல ஒரு சில கிரகங்கள் இருக்கு, இந்த ராகு கேதுலாம் வந்தா அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இதுல நிறைய நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு சில சீனியர்ஸ் வந்ததுனால சொல்றேன், இந்த ராகுனா இந்த 3 விதமா வேலை செய்யும். அப்ப நம்ம வந்து நிறைய இடத்துல சம்பந்தமே இல்லாம ராகுடைய பலனுக்கும் நம்ம செயல்படுத்தக்கூடிய தன்மைக்கு சம்பந்தமே இல்லாம சம்பவம் நடக்கும். அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது அடுத்தடுத்து, ஏன்னா நான் ஏன் இந்த பேஜ்ல கரெக்டா ஸ்டிக் பண்ணி ஆளுங்கிறவங்கலாம் ஏன் உங்களுக்கு
இதுல குரூப்லயே போட்டேன்னா சரி ஒரு சில பேருக்கு முக்கியமா தேவைப்படும் அப்படிங்கறதுக்காக போட்டிருக்கு. அதனால எல்லா கிளாஸுமே கொடுக்க முடியாது. எல்லா கிளாஸுமே முக்கியமா நமக்குன்னு சில சீக்ரெட்ஸ் இருக்கு, அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால முடிஞ்ச மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போதைக்கு இதை மட்டும் பாருங்க. அடுத்த கிளாஸ் உங்களுக்கு என்ன மெயினா, இந்த ஒரு நம்பர் வரும் பொழுது அந்த எண்ணுக்கு 3 விதமான பலன், அடுத்து அந்த எண்ணுக்குரிய பலன், இந்த 4ஐயும் கரெக்டா சொல்ல தெரியும் சார் அப்படின்னா முடிஞ்ச மட்டும் கிரகங்களோட வச்சு வச்சு சொல்லி பழகுங்க. இதுதான், இவ்வளவுதான் ஜாதகம். வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒரு எண் தொடர்பு கொள்ளும், அந்த எண் எந்த எண்ணு அந்த எண்ணுக்குரிய கிரகத்தோட சேர்த்து சொல்லி பழகுங்க. ஈஸியா வந்துடும். பிராக்டிஸ் பண்ணுங்க, வந்துடும். இந்த இது இவ்வளவுதாங்க. இதனை அடுத்தடுத்து போகும்போது உங்களை அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போறேன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கிரகங்கள், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்கள், அந்த எண் வேலை செய்யும் எண்ணுக்கான பலன் சொல்லுங்க, அது எதை தடுக்குங்கிறத பலன் சொல்லுங்க, எதை எதிர்க்குங்கிறத சொல்லுங்க, அதே வந்து எதை பொறுப்பட்ட காலத்துக்கு மேல அந்த துண்டிக்குமா அதை பாத்துக்கிறது. இவ்வளவுதான், இதை மட்டும் பாத்துக்கிறேங்க. மற்றதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ் அநேகமா நாளைக்கே கூட இருக்கலாங்க, இல்லை நாளை மறுநாள் கூட இருக்கலாம். இந்த வாரத்துக்குள்ள எப்படி உங்களுக்கு மேக்சிமம் பலன் சொல்ற அந்த மெத்தடை முடிச்சிடுவேன். நிறைய பேர் வந்து ஒரு சில பணம் கட்டிட்டு குரூப்லயே ஜாதகம் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் இது நீங்களே முதல்ல எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அப்பதான் நான் பலன் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். உங்களுக்கே பார்க்க தெரியாம நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அது புரியாதுங்க. அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இந்த வாரத்துக்குள்ள லாஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு எப்படினாலும் பலன் எப்படி சொல்றங்கிறத முழுமையா சொல்லிடுவேன். ஆனா பயிற்சி பெறணும். இன்னொன்னு, வருமானம் வரக்கூடிய தொழில், வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழில், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. நல்லா சம்பாதிக்கக்கூடிய தொழில், ஏனோ தானே வந்துட்டு போக வேண்டாம். உங்களுக்கு இப்ப தேவைப்படட்டாலும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா தேவைப்படும். ஒழுங்கா படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகேங்க. வணக்கம்ங்க. வணக்கம் சார். நன்றி சார்.